शिवं नत्वा हि नागेशे नानिन्द्या परमा लघुः वैयाकरणसिद्धान्तमञ्जूषैषा विरच्यते परमलघुमञ्जूषा शाब्दबोधसहकारी कारणनिरूपणम् இதை நாம் பார்த்துட்டுருக்கோம். இதில் ஆகாங்ஷாவை பற்றி மூல பிரகாரம் முழுக்க பார்த்துட்டோம். மூல பங்கி அனுரோதேன முழுக்க பார்த்துட்டோம். கொஞ்சம் வியாக்கியானத்தில் ஏதாவது விசேஷ விஷயங்கள் இருந்தால் அது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த வியாக்கியானம் இது ஒரு வியாக்கியானம். இது வந்து வம்சி அப்படின்னு இந்த வியாக்கியானத்துக்கு பேர். வம்சீதர மிஸ்ரர் எழுதுனது. அத வியாக்கியானம் படித்தா ஒரு சில கொஞ்சம் விற்பத்தி கொஞ்சம் வளரும். இப்போ அதனா பிறகுன்ற சப்தம் ஏன் போட்டார் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கார். அத விருத்தி சாப்தபோதே விருத்தி விசிஷ்ட ஞானரூபஸ்ய முக்கிய காரணஸ்ய நிரூபணானந்தரம் சககாரி காரண நிரூபணே பிரசங்கஸ்ய சங்கதித்வம் சூச்சயன் ஆக. அத அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். நாம் தமிழில் நம்ம பிறகுன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு சும்மா அடுத்தது சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நம்ம போயிடுவோம் நம்ம விவகாரத்தில். நான் சாஸ்திரக்காரால் பிறகு அப்படின்னா எதுக்கப்புறம், பிறகுனா இதுக்கப்புறம் ஜென்ரலாக வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுக்கப்புறம்னு சொல்லி ஆகணும். ஏன் முதல்ல அதை சொன்ன, ஏன் இதை நீ சொன்ன அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு சங்கத்திகின்னு பேர். அதான்னா பிறகுன்னு ஜென்ரல் அர்த்தம். பிறகுன்னு சொன்னால் முன்னாடி ஒன்று இருக்குது பின்னாடி ஒன்று இருக்குதுன்னு அர்த்தமாகிறது. முன்னாடி அதை ஏன் சொன்ன, பின்னாடி இதை ஏன் சொன்ன. பின்னாடி முன்னாடி சொன்னது விட்டுருங்கோ, ஏன்னா முன்னாடி சொன்னது தான். பின்னாடி சொல்லும் பொழுது பின்னாடி இதை ஏன் சொல்லுவானே அப்படின்னு நாம் ஜஸ்டிஃபை பண்ணணும். அது வந்து அந்த சீக்வன்ஸு பேசும்பொழுது இதுக்கப்புறம் இது அப்படின்னு அந்த சீக்வன்ஸு கிரமம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்கா நம்ம பெரியவாழலாம். அந்த கிரமத்தை சொல்கிறது தான் சங்கதி. அந்த சங்கதி வந்து பலவிதமான சங்கதி. தமிழ் சங்கீத சங்கத்தின்னு நினச்சிட்டு போகிறீங்க, அது இல்லை. இது அந்த சங்கதி இல்லை. முன்னாடி சொன்ன விஷயத்துக்கும் பின்னாடி சொன்ன விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றத எது மாதிரி அந்த கனெக்டிவிட்டியே பலவிதம் இருக்குது. அதில் ஒரு சங்கதி வந்து பிரசங்க சங்கதிகின்னு பேர். என்ன பேர்? பிரசங்க சங்கதிகின்னு பேர். பிரசங்க சங்கதிகின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லவே அதோட தொடர்பு உடையதாக இந்த விஷயமானது கிட்டக்க வந்து நின்றது. எனவே இதை நான் சொல்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடுது. முன்னாடி என்ன சொன்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி சாப்தபோதத்துக்கான முக்கிய காரணத்தை சொன்னார். அப்போ சாப்தபோதத்துக்கு முக்கிய காரணம் இது அப்படின்னு ஒரு மனுஷன் பேசினார்னா கேட்குறவன் மனசில் என்ன தோணும் அப்படின்னா, சாப்தபோதத்துக்கான சககாரி காரணம் என்னன்னு தோணும். இவன் தான் மெயின் அப்படின்னு சொன்னான்னா அடுத்த கேள்வி ஒன்றும் அப்போ அசிஸ்டண்ட் யார் சார்னு கேட்போமா இல்லையா? அதே மாதிரி சாப்தபோதம்ன்றது ஒன்று. சாப்தபோதம்னா என்னன்னு அன்றைக்கே நான் சொல்லிட்டேன். சப்தத்தினுடைய சமூகம்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்திலேருந்து உண்டாகக்கூடிய ஒரு போதம், அது சாப்தபோதா. மனுஷனுக்கு போதமானது ஞானமானது பல பிரகாரத்தில் வரும்னு சொன்னேன் அன்றைக்கி. இதெல்லாம் பழைய பாடங்கள். அதில் சாப்தபோதம் ஒன்று. அந்த சாப்தபோதம், அந்த போதத்துக்கு சாப்தபோதம்னு பேர். சாப்தபோதத்துக்கான முக்கிய காரணம் என்னன்னு போது அன்றைக்கி நாம் பொதுவாக சொல்லும் பொழுது வாக்கியத்தினுடைய சமூகம்னு பதங்களுடைய சமூகம்னு சொல்லக்கூடிய வாக்கியம், அதாவது ஒரு திங்கந்த பதத்தோடு கூடியது, அதிலிருந்து வரக்கூடிய போதம்னா அப்போ அந்த பத சமூகம்னு சொல்லக்கூடிய ஒரு திங்கந்தத்தோடு கூடிய ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் வந்து முக்கிய காரணம்ன்ற மாதிரி அன்றைக்கி நாம் பார்த்தோம். ஆகாங்ஷா, யோக்கியதா, ஆசக்தி, தாத்பரியங்கள் இதெல்லாம் வந்து சககாரி காரணம்னு பார்த்தோம் இல்லையா. இது உங்களுக்கு பொதுவாக சொன்ன விஷயம் அது. ஆனால் கரெக்டாக இதே கிரந்தத்தில் சாப்தபோதத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்போது முன்னாடி சொல்லியிருக்கார். என்னன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். தத்தர்மாவச்சின்ன விஷயக சாப்த புத்தித்வாவச்சின்னம் பிரதி தத்தர்மாவச்சின்ன விருத்தி விசிஷ்டம் ஞானம் ஹேத்துன்னு ஒன்று சொன்னார்.
அதை ரொம்ப என்னால் இப்போ சொல்ல முடியாது, இப்போ டைம் இல்லை. சுருக்கமாக வேணால் சொல்கிறேன் நான். என்னென்னா, ஒரு சாப்த போதம் அப்படின்னு ஏற்படுறது. சாப்த போதம்ன்றது ஒரு ஞானம்னு சொல்லிட்டேன். ஞானம் என்றைக்குமே காலியாகவே இருக்காது. ஞானம்ன்றது ஞானம், இச்சை இதெல்லாம் காலியாக இருக்காது. இதில் ஏதோ ஒன்று இருக்கும். காலி என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஞானம் இருக்குது, நிறைய ஞானம் இருக்குதுன்னு ஒருத்தன் 100 தடவை சொல்கிறான். சரிடா, என்ன ஞானம்டா இருக்குது, உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறான். எனக்கு தெரியும்னு 100 தடவை சொல்கிறான். என்ன தெரியும்டா அப்படின்னு சொன்னான்னா அது சொல்ல தெரியல, எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறான். அப்போ அது பிரயோஜனம் இல்லை, அது ஞானம் இல்லைன்னு அர்த்தம். தெரியும்னு சொன்னால் என்ன தெரியும், மகாபாரதம் தெரியும் அப்படின்னு சொன்னா அப்போ உன்னுடைய ஞானத்தில் யார் விஷயமாக இருக்கா, மகாபாரதம் விஷயமாக இருக்கு. ராமாயணம் தெரியும்னு சொன்னால் ராமாயணம் விஷயமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஒரு சிடி சொல்கிறோம். சிடி காலி சிடியும் கிடைக்கும், பென்ட்ரைவர் காலி பென்ட்ரைவர் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த ஞானம்னு சொல்லக்கூடிய சிடி இருக்கு இல்லையா, எப்படிக்கும் காலியாக ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமே என்னாகும், சவிஷயம். அதில் எது தெரியும்னு சொல்கிறீங்களோ அதுதான் விஷயான்னு பேர். ராமாயணம் தெரியும்னு சொன்னால் ஞானத்தில் விஷயமாக ராமாயணம் இருக்குது. மகாபாரதம் தெரியும்னா ஞானத்தில் விஷயமாக மகாபாரதம் இருக்குது. அப்போ ஞானத்தை என்றைக்கு சவிஷயம் சவிஷயக்கம், ஞானம் எப்படி சவிஷயக்கமாக தான் இருக்கும். ஞானம் மட்டும் இல்லை, இச்சை கூட அப்படி தான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் என்னடா ஆசைப்படு, அது சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னேன்னா என்ன ஆசைப்பட்டேன்னு சொல்லணும். லட்டுனா பிடிக்கும், ஜாங்கிரினா பிடிக்கும்னு சொன்னான்னா இச்சையில் விஷயமாக ஜாங்கிரி இருக்குது, லட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ ஞானம், இச்சை இதெல்லாம் எப்படி இருக்கும், சவிஷயக்கமாக தான் இருக்கும். ஒரு விஷயம் தெரிஞ்சுதா? அப்போ சாப்தபோதம்னு சொல்லணும். சாப்தபோதம்ன்றது ஞானம் தான். அப்போ சாப்தபோதத்தில் உனக்கு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ கடமகம் ஜானாமி அப்படின்ற இடத்துல ஞானத்தில் விஷயமாக யார் இருக்கா, கடம் இருக்குது. கடம் எதிர்க்க குடம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டான் சார். 9 மணிக்கு எதில் குடம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டான். அப்போ 9 மணிக்கு உண்டான ஞானத்தில் விஷயமாக யார் இருக்கா, குடம் இருக்கா. புரியுறதா, புரியலையா? குடம் இருக்குது. இது ஞானத்துக்கு பொதுவாக நான் சொல்கிற விஷயம். சாப்த ஞானம் எடுத்துக்கோங்க, சாப்த போதம் எடுத்துக்கோங்க. சாப்த போதத்தில் எது மாதிரியாக உனக்கு சாப்த போதம் ஏற்படணுமோ, அல்லது உன்னுடைய சாப்த போதத்தில் யார் விஷயமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுடைய சாப்த போதத்தில் யார் விஷயமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது மாதிரியான ஒரு சாப்த போதம் ஏற்படணும்னா ஏற்கனவே பல நாட்கள் முன்னாடி இல்லை கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கும் அந்த குறிப்பிட்ட பதத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது மாதிரியான சாப்த போதம் வரும். என்னன்னா ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம். உனக்கு இட்லி வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டான்னா அப்போ அந்த மாவை எடுத்து இட்லி பானையில் வாத்தாகணும். உனக்கு தோசை வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அதே மாவை நீ என்ன பண்ணணும்னா தோசைக்கல்லில் வாத்தாகணும். அப்போ தோசைக்கல்லில் வாத்தன்னா தோசை கிடைக்கும், மாற்றி பேசணும். இட்லி பானையில் வாத்தன்னா இட்லி கிடைக்கும். இதே மாதிரி தான் உனக்கு இங்கேயும் எது மாதிரியான சாப்தபோதம் நீ எதிர்பார்க்கிறையோ அது மாதிரியான அதுக்கு தகுந்தாறு போல உனக்கு ஏற்கனவே சக்தி கிரகம் ஏற்பட்டிருக்கணும். புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அதே தான், அதான் சொல்ல வரேன். கம்புக்ரீவாதிமத் பதார்த்த விஷயகமான சாப்தபோதம் வரணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டன்னா, இட்லி வரணும்னு நீ ஆசைப்பட்டான்னா, அது மாதிரி கம்புக்ரீவாதிமத் பதார்த்தம்னா கடந்தான். घटत्वावच्छिन्न घटविषयक शाब्दबोधा, घटत्वावच्छिन्न घटविषयक शाब्दबोधம் உனக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்டன்னா அப்போ ஏற்கனவே உனக்கு என்ன ஞானம் இருக்கணும்? இது ஒரு ஞானம். வர 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 பொதுவாக சொல்லக்கூடாது. இது மாதிரி ஞானம் வரணும்னா ஏற்கனவே ஒரு ஞானம் இருந்திருக்கணும். அந்த ஞானம் என்ன அப்படின்னா விருத்தி ஞானம். அது என்னது? விருத்தி ஞானம். விருத்தி ஞானம்னா என்ன?
கடஹான்ற பதத்துக்கும் கம்புக்ரீவாதிமத் பதார்த்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றதை நீ தெரிஞ்சுட்டு இருக்கணும். என்னது? இப்போ கடத்வாவச்சின்ன கடஹான்றது விஷயம், பொருள். அது அந்த பொருளுக்கும் கடஹா அப்படின்ற ஒரு பதம், அந்த பதத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு இக்கட ரா அப்படின்னா இக்கட ரா பதத்துக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே தெரிஞ்சுட்டாதான் இன்னைக்கு ஒருத்தன் உங்களை பார்த்து இக்கட ரான்னு சொன்னால் அர்த்தம் புரியும். அதாவது இது சக்தி அதே தான் கரெக்டாக சொல்லிட்டேன். அது மாதிரி எது மாதிரியான சக்தி கிரகம் இருக்கோ அது மாதிரி தான் உங்களுக்கு சாப்த போதம் வரும். புளிப்பு மாவை எடுத்துட்டு விட்டுட்டு எனக்கு இட்லி புளிக்காம வேணும்னா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ புளிக்காத இட்லி வேணும்னா புளிக்காத மாவு விடணும். அதே மாதிரி கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணிக்கோங்க. எது மாதிரியான சாப்த போதத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற போல் சக்தி கிரகம் ஏற்பட்டுருக்கணுன்றார். புரிஞ்சா? சாதாரண விஷயந்தான். இது புரிஞ்சதில்லை. இந்த புரிஞ்ச விஷயத்தை புரியாத வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா தத்தர்மாவச்சின்ன விஷயக சாப்த புத்தித்வாவச்சின்னம் பிரதி தத்தர்மாவச்சின்ன விஷயக விற்பி விசிஷ்டம் ஞானம் ஹேதுன்னு சொல்லணும். சாதாரண விஷயந்தான். அதே தான் அந்த வார்த்தையில் சொல்கிறா அவள். அவ்வளோதான். என்ன இது ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் திருப்பி நடத்துகிறேன். நான் தத்தர்மாவச்சின்ன விஷயக சாப்த புத்தித்வாவச்சின்னம் காரியம். உனக்கு இது மாதிரியான காரியம் தேவை. காரியம்னா இட்லி மாதிரி வச்சுக்கோங்க. இட்லி ஸ்தானத்தில் காரியம்னு வச்சுக்கோங்க. உனக்கு இது மாதிரியான ரிசல்ட்டு தேவை. எது மாதிரி ரிசல்ட்டு? தத்தர்மாவச்சின்ன. தத்தர்மஹ அப்படின்னா கடத்வம். தத்தர்மாவச்சின்ன கடத்வன்றதோட அவச்சின்னமாக இருக்கக்கூடிய பதார்த்தம் இது கடபதார்த்தம், குடம். அதுதான் கடத்வாவச்சின்னமாக இருக்கும். அப்போ தத்தர்மாவச்சின்ன விஷயக்க அந்த கடத்வாவச்சின்ன கடத்தை விஷயமாக கொண்டு உனக்கு என்ன வேணும்னா ஞானம் தேவைப்படுறது. புரியுதா? தத்தர்மாவச்சின்ன விஷயக்க ஞானம், கட ஞானம். அந்த ஞானம் என்ன ஞானம்? ஞானமே பலவிதம் இருக்குது. பிரத்யக்ஷ ஞானம் இருக்குது, அனுமதி ஞானம் இருக்குது, உபபதி. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சாப்த ஞானம் வரணும். அதாவது குடம் அப்படின்ற ஒரு பதார்த்தத்தை விஷயமாக கொண்டு எனக்கு சாப்த போதம் வரணும். அதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணார்? சாப்த புத்தித்வாவச்சின்னம்ன்ற வார்த்தையை போடுறார். சாப்த போதகான்னு சொன்னாலும் சாப்த புத்தின்னு சொன்னாலும் ஒன்று. சரியா? சாப்த புத்தி எப்படி இருக்கும்? சாப்த புத்தித்வாவச்சின்னமாக இருக்கும். இன்றைக்கி இது நியாய வார்த்தையில் பேசி பழகிக்கணும். கடம் எப்படி இருக்கும்? கடத்வாவச்சின்னமாக இருக்கணும். படம் எப்படி இருக்கும்? படத்வாவச்சின்னமாக இருக்கணும். சாப்த புத்தி எப்படி இருக்கும்? சாப்த புத்தித்வாவச்சின்னமாக இருக்கும். அப்போ உனக்கு என்னடா ரிசல்ட் தேவைன்னு கேட்டால் கடத்வாவச்சின்ன கட விஷயக சாப்த புத்தித்வாவச்சின்னம் அப்படின்னு எனக்கு ஒரு காரியம் தேவைன்னா, புளிக்காத நல்லா பொலன்னு இருக்கா மாதிரி புஃப்னு ஊதி இருக்கிற மாதிரியான ஒரு இட்லி எனக்கு தேவை அப்படின்னா இது மாதிரியான உனக்கு மாவு தேவைடான்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ அதான் மாவு தான் காரணம். அந்த காரணம் எப்படி இருக்குன்னா தத்தர்மாவச்சின்ன விஷயக விற்பி விசிஷ்டம் ஞானம் இருக்கணும்னு. அப்படின்னா உனக்கு ஏற்கனவே மாவு இருக்கணுன்றான்ற மாதிரி ஏற்கனவே உனக்கு ஒரு ஞானம் இருக்கணுன்றான்னார். என்ன ஞானம் அப்படின்னு கேட்டால் விற்பி ஞானம் இருக்கணுன்றான்னார். விற்பி ஞானம்னா என்ன? பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? விற்த்தின்னு பேர் வச்சுருக்கோம். பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கு பாருங்க, அந்த அதுக்கு விற்த்தின்னு பேர். அந்த விற்பி விஷயகமாக நீ உனக்கு ஞானம் வந்துருக்கணும். அந்த விற்பி விஷயகமாக உனக்கு ஞானம் நீ தெரிஞ்சுட்டு இருக்கணும்னு அர்த்தம். சார் வர 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 நம்ம பாஷையில் சார் இதெல்லாம் சாதாரண தெரிஞ்சுட்டு இருக்கணும்டா அப்படின்னும் ஞானம் ஏற்படணும். தெரிஞ்சுட்டு இருக்கணும்னு சொன்னாலும் ஞானம் ஏற்படணும்னு சொன்னாலும் ஒன்று தான். நான் சொல்லிடுறேன், அப்புறம் கண்டினியூட்டி விட்டு போயிடும். ஏற்கனவே என்ன ஞானம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் தத்தர்மாவச்சின்ன. தத்தர்மாவச்சின்னா அந்த வாஸ்தவத்தில் அங்கே இருக்கக்கூடிய கடத்வம். அந்த கடத்வத்தினால அவச்சின்ன பதார்த்தம் இது கடபதார்த்தம். அந்த கடபதார்த்த நிரூபிதமான சக்தி எங்கே இருக்குது? கடன்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்குது, பதத்தில் இருக்குது.
தத்தர்மாவச்சின்ன நிரூபித விருத்தி. அந்த விருத்தி எங்கே இருக்குது? கடபதத்தில் இருக்குது. இருக்குன்னு நீ தெரிஞ்சுன்னு இருக்கணும். யார்? தேவதத்தனுக்கு எங்காத்துல வந்து இட்லி புஃப்னு புளிக்காமல் இருக்கணும்னா எங்காத்து மாவு நன்னா இருக்கணும், பக்கத்தாத்துல மாவு நன்னா இருக்கு, பிரயோஜனம் இல்லை. அப்போ அது மாதிரி யாருக்கு ஞானம் வரணுமோ அவனுக்கே என்ன இருக்கணும்? இந்த விருத்தி விசிஷ்ட ஞானம் இருந்திருக்கணும். ஓகே ஓகே, புரிஞ்சுதா? நான் சுலபமாக சொல்லணும்னா, இன்றைக்கி 9 மணிக்கு யாராவது கடகான்னு சொன்னால் உனக்கு அர்த்தம் புரியணும்னா அதுக்கு முன்னாடியே நீ குடத்துக்கும் கடசப்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுட்டு இருக்கணும்டா தானே. இந்த விஷயத்தை தான் இப்படி சாஸ்திர ரீதியில் சொல்கிறாவா. தத்தர்மாவச்சின்ன நிரூபித விருத்தி விசிஷ்டம் ஞானம் ஹேது, இது இருக்கணும்டான்னு புரிஞ்சுதா? அதான் இது முதல்ல. ஆமாம், அதுதான் சககாரி காரணம். இருங்க, இன்னும் முடிக்கல, அதான் சொல்ல வரேன். அதான் சார், அதுதான் வந்து பிரதான காரணம். சககாரி காரணம் பிரதான காரணம். இன்னும் முடியல. கேட்குறான், என்னடா இன்னைக்கு சொல்கிறது எனக்கு புரியலடா. நீ இன்னைக்கு 9 மணிக்கு வந்து தேவதத்தன் வந்து கடகான்னு சொல்ல போகிறான். சொன்ன உடனேவே யஜ்ஞதத்தனுக்கு கட விஷயகமான சாப்த போதம் வரணும். கடகான் மட்டும் வேணால் கடமானைய வச்சுக்கோ, ஏன்னா வெறும் பதம் எடுத்துக்க மாட்டா. கடமானய அப்படின்னு தேவதத்தன் சொல்ல போகிறான். யஜ்ஞதத்தனுக்கு 9 மணிக்கு என்ன பண்ணும்? உனக்கு கடகர்மகம் ஆணையனம் அப்படின்னு சொல்லிட்டு மத்கர்த்திருக்கம் கடகர்மகம் ஆணையனம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞானம் வரணும். இந்த ஞானம் எனக்கு அவன் சொன்னதுக்கப்புறம் வரணும்னா எனக்கு ஏற்கனவே இன்னொரு ஞானம் இருக்கணும்னு சொல்கிறேன். யாருக்கு? யஜ்ஞதத்தனுக்கு ஏற்கனவே இன்னொரு ஞானம் இருக்கணும். என்ன ஞானம்? கரெக்ட், சக்தி கிரக ஜானம். கிராககம் இல்லை, சக்தி கிரக ஜானம்னு வேணாம், சக்தி ஜானம்னு சொன்னாலே போதும். ஏன்னா கிரகனாலும் ஞானம்னாலும் ஒன்று தான். சாஸ்திரக்காரர்கள் அங்கங்கே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவா. சக்தி ஞானம்னு சொல்லி சக்தி கிரகான்னு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவா. சக்தி போதான்னு கூட சொல்ல மாட்டா. அந்தந்த வார்த்தையை அங்கங்கே தான் அது யூஸ் பண்ணுறா. அதே மாதிரி தான் நம்ம சொல்லணும். பிரத்யபிஜா அப்படின்னு பிரதிசந்தானம் இப்படிலாம் யூஸ் பண்ணுவா. அது ஏதோ ஞானம் தான் அர்த்தம் அது. ஆனால் அந்தந்த இடத்துல அந்தந்த வார்த்தையை போட்டால் தான் அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. சரியா? அது நாமளும் இதுவாக இருக்கும். இப்போ என்ன சொல்ல வந்தேன் நான், இப்போ 9 மணிக்கு இவனுக்கு இது மாதிரி சாப்தபோதம்ன்ற காரியம் வரணும்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஏற்கனவே என்ன தெரியும்னா, நேத்தி வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறக்கா, யாரோ ஒருத்தன் வந்து கடகான்னு ஒரு பிரயோஜக விருத்தன் சொல்கிறான். அதை கேட்டுருக்க ஒரு ஆள் வந்து குடத்தை கொண்டு வரான். கடமானையான்னு ஒரு பெரியவன் சொல்கிறான். ஒரு சின்னவன் என்ன பண்ணால் கடத்தை கொண்டு வரான். இதை ரெண்டும் இந்த குழந்தை யார்? யஜ்ஞதத்தன் பார்க்குறான். பார்த்தா அந்த நேத்தி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கடமானையன்ற இந்த வாக்கியத்துக்கும் கடகர்மகமான ஆணையனம்ன்ற அந்த அர்த்தத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். அது என்னது? அதுக்கு சக்தி கிரகான்னு பேர். அப்போ அவனுக்கு அந்த ஞானம் இருக்குது இல்லையா? ஞானம் யாருக்கு இருக்குது? யஜ்ஞதத்தனுக்கு இருக்குது. இவன் சொல்கிறான், அந்த ஞானம் தான் போயிடுத்தடா. நேத்தி தெரிஞ்சுட்டான். ஞானம்லாம் க்ஷணிக்கம்தான், வரும் போயிடும். ஒரு க்ஷணம் ஒரு ஞானம் வரும், போயிட்டே இருக்கும். அது வேற. இன்றைக்கி 9 மணிக்கு தேவதத்தன் கடமானையன்னு சொல்கிறது வேற. புரிஞ்சுட்டுருக்கீங்களா? முடிச்சுட்டுருக்கீங்களா? வேற. அப்போ விருத்தி விசிஷ்டம் ஞானம்னு சொன்னீங்க. அந்த விருத்தி ஞானம் இருக்கா இல்லையா? என்னது? நேத்தி தெரிஞ்சின்ற விருத்தி ஞானம் சக்தி கிரகா, அது நேத்தியோடு போச்சு. அந்த சக்தி ஞானத்தோடு கூட, சக்தி கிரகத்தோடு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஞானம் யஜ்ஞதத்தனுக்கு எப்படி சேரும்னு கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிறாரு, இல்லைடா, நேத்தி கேட்டவன் யார்? யஜ்ஞதத்தன். இன்றைக்கி கேட்க போகிறவன் யார்? யஜ்ஞதத்தன். அப்போ நேத்தி அவன் கேட்டோன்னே உனக்கு சக்தி கிரகம் ஏற்பட்டதா இல்லையா? சக்தி கிரகம் அது அந்த ஞானம் வந்து ஒரு அனுபவம். அது என்னது? அது அனுபவம். அந்த அனுபவத்தினால் அவனுக்கு என்ன ஏற்பட்டிருக்கும்? ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கும். எங்கே ஏற்பட்டிருக்கும்? அவனுடைய அந்தःகரணத்தில் ஏற்பட்டிருக்கும். எங்கே ஏற்பட்டிருக்கும்? அதே அந்தःகரணம் தானடா இன்றைக்கும் அவனுக்கு இருக்குது. ஆமாம். அப்போ ஒரே அந்தःகரணத்தில் சக்தி கிரகான்னு சொல்லக்கூடிய அனுபவம் ஏற்பட்டு அனுபவஜன்யமான சம்ஸ்காரம் அதே அந்தःகரணத்தில் இருக்கும். அதே அந்தःகரணத்தில் தான் இன்றைக்கி 9 மணிக்கு என்ன சப்தத்தை கேட்க போகிறான்? கடமானையன்ற வாக்கியத்தை கேட்க போகிறான். யார்? அப்போ ஒரே அந்தःகரணத்தில்
இன்னைக்கு ஒரு ஞானம், என்ன ஞானம் ஏற்படுறது? கடமானையன்ற சப்த ஞானம் ஏற்படுறது, சாப்த போதம் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்? கடமானையன் சப்தத்தை கேட்குறான். நேத்திக்கு கடமானையன்ற சப்தத்தை கேட்டுட்டு அதுக்கும் அதனுடைய குடத்தை கொண்டு வர்றது கடகர்மகம் ஆணையனன்றதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். அது எப்படி இருக்குது? சம்ஸ்கார ரூபமாக இருக்குது. தெரிஞ்சா தத்துல்யமாக நேற்று கேட்ட அதே கண்கள் அதே வார்த்தைன்ற மாதிரி அதே கடமானையன்ற சப்தத்தை இன்றைக்கி கேட்ட உடனேவே அந்தःகரணத்தில் சம்ஸ்காரம் இருக்க அதுவும் உத்புத்தமாகிடுறது. அப்போ தத் விசிஷ்டமாக ஒரே அந்தःகரணத்தில் யார் இருக்கா அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால தாதிருஷ சம்ஸ்கார விசிஷ்டமாக இன்றைக்கி அவன் கேட்டிருக்கக்கூடிய 9 மணிக்கு கேட்கக்கூடிய கடமானையன்ற ஞானம் இருக்குது பார். கடமானையன்னு சொல்லக்கூடிய ஞானம், ஞானம்னா என்ன? சப்த பிரத்யக்ஷம். சப்த பிரத்யக்ஷம் கடமானையன்ற வார்த்தையை கேட்குறான். தத் விசிஷ்டமாக எடுத்து, விசிஷ்டம்னா ஒன்றுத்தோட சேர்ந்தது இன்னொன்று இருக்குது. ஒன்று யாரை வாங்கிக்கிறோம்? நேத்தி அனுபவிச்சிருக்கக்கூடிய சக்தி கிரகா, அந்த கிரகத்தோட இன்னைக்கு கேட்கக்கூடிய கடமானையன்ற சப்தம் எப்படி விசிஷ்டமாகும்னு கேள்வி கேட்டோம். ஒரே அந்தःகரணத்தில் இருக்கிறதுனால தத் விசிஷ்டத்துவம் சம்பவிக்கும்னு சொல்ல போகிறார். அது பழைய பாடத்தில் சொல்லிட்டார், நான் அதெல்லாம் சொல்லலை. இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 10 பக்கம் முன்னாடியே அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் நாகேஷர். அப்போ இப்படி இருந்ததுன்னு சொன்னால், இது மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு கேட்குற ஞானம் எப்படி இருக்குன்னா தத்தர்மாவச்சின்ன விஷயக்கா தத்தர்மாவச்சின்ன நிரூபித விருத்தி விசிஷ்டம் ஞானமாக இருக்குது. இன்றைக்கி கேட்கக்கூடிய ஞானம் எப்படி இருக்குது? தத்தர்மாவச்சின்ன நிரூபித விருத்தி விசிஷ்டத்துவம் எங்கே இருக்கு? இன்றைக்கி கேட்கக்கூடிய ஞானத்தில் இருக்குது. இன்றைக்கி எதை கேட்டான்? அதே சப்தத்தை கேட்டான். அதே சப்தம்னா இது கடமானையன்ற சப்தம் கேட்ட உடனே அவனுக்கு காரியம் உண்டாயிடுச்சு. என்ன காரியம்? தத்தர்மாவச்சின்ன விஷயக்க சாப்த புத்தி, சாப்த புத்தித்வாவச்சின்ன காரியம் வந்துடுது. டக்குன்னு உடனே கடகர்மகம் மத்கர்த்திரகம் ஆணையனம் அப்படின்ற ஞானம் வந்துடுது. அப்போ சாப்த போதத்துக்கு முக்கிய காரணம் எதுன்னு கேட்டால், நான் நேத்தி பாடம் சொல்லும்போது கேட்டிருக்கக்கூடிய சப்தம்னு அந்த வாக்கியம்னு சொன்னேன். கடமானய அப்படின்னு பிரயுக்தமான வாக்கியம் பிரதான காரணம்னு கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி, அந்த வாக்கியம் ஞானம் கூட பிரதானம் இல்லைப்பா, அந்த வாக்கிய ஞானம் விருத்தி விசிஷ்டமாக இருக்கணும். வாக்கிய ஞானம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கடமானையான தேவதத்தன் சொன்னான் சார் 9 மணிக்கு. யஜ்ஞதத்தனுக்கு கடமானையன்ற சப்தம் காதில் விழுந்தது. காதில் அதுக்கு நாம் என்ன பண்ணோம்? அது சப்த பிரத்யக்ஷம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மீனிங் சொல்ல சார் கச்சமச்சான் இந்த வார்த்தை மட்டும் காதில் விழுந்தது. அது கெட்ட வார்த்தையாக நல்ல வார்த்தையாக தெரியலன்னு தப்பிப்பான் பாருங்க, தப்பிச்சிருவான் டக்குன்னு. எனக்கு தெரில சார் அப்படின்றவான் அவன். அது மாதிரி என்னமா சப்த பிரத்யக்ஷமாச்சே தவிர அர்த்தம் தெரியலன்றான் அவன். புரியுதா? அதுக்கு என்ன பேர்? சப்த பிரத்யக்ஷம்னு பேர். பிரத்யக்ஷம்னா ஞானம். அந்த ஞானம் பிரத்யக்ஷம். நாம் இதே வார்த்தை சொன்னால் தான் நமக்கு கொஞ்சம் அர்த்தம் ஸ்பஷ்டமாக இருக்கும். நான் பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டேன், அந்த சப்த ஞானம் வச்சுக்கோ. அந்த ஞானம் எப்படி இருக்கணும்? விருத்தி விசிஷ்டமாக இருக்கணும். விருத்தி வைசிஷ்டியம் எப்படி வரும்னா சமான அந்தःகரணத்தில் இருக்கிறதுனால விருத்தி விசிஷ்டத்துவம் வரும். நாங்கள் 2 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கோம். எப்படா சொல்லணும்? ஒரே கிளாஸ் ரூமில் இருக்கிறனால ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஏதோ ஒரு அதிகரணம் சமானமாக இருந்தால் விசிஷ்டத்துவம் வரும். காலரூபமான அதிகரணமோ தேசரூபமான அதிகரணமோ இதெல்லாம் சமானமாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விசிஷ்டத்துவம் வரும். புரிஞ்சுதா? அவரோட கூடியவர் இவர் அப்படின்னு எப்படி வரும்னா 2 பேரும் இவர் 200 வருஷம் முன்னாடி இருந்தா சார், அவரோட சேர்ந்து இவர் இருக்கார் சார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அந்தःகரணம்னு சொல்லக்கூடிய தேசம் ஒன்றா இருக்கிறதுனால யார் 2 பேருக்கும் விற்த்திக்கும் இப்போ கேட்டிருக்கூடிய சப்த பிரத்யக்ஷத்துக்கும் சமானமாக இருக்கிறதுனால தாதிருஷ விற்பி விசிஷ்டத்துவம் இந்த சப்தத்தில். அம்மா ஏன் தெரியுமா விற்பி விசிஷ்டத்துவம் ஏன் தெரியுமா சொல்கிறாரு? ஆமாம் சார், இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி கேட்டேன், கடமானேன்னு சப்தத்தை கேட்டேன். ஆனால் அந்த கேட்டதே நான் மறந்துட்டேன் சார், அந்த சப்தத்தையே மறந்துட்டேன்றான். சப்தம் ஞாபகம் இருக்குது, அதனுடைய அர்த்தம் மறந்துட்டேன்றான். சப்தம் தனியாக ஞாபகம் இருக்குது, அர்த்தம் தனியாக இருக்குது. இவா 2 பேர் கனெக்ஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல சார்ன்றான். பையன் விதவிதமாக போய் சொல்கிறானே. அவரே தெரியும் சார், இவரும் தெரியும் சார், அவர் பையன் தான் இவரும் தெரியாது சார்ன்றான். 2 பேரும் க்ளோஸாக பழகிட்டு இருக்கான் நம்ம பையன். இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விற்பி ஞானே விற்பி வைசிஷ்டியம் ச அப்படின்னு சொல்ல போகிறார்.
இந்த ஞானமானது அந்த விற்த்தியோட ஆமாண்டா 10 நாள் 10 வருஷம் முன்னாடி கேட்ட விஷயம் தாஜ விற்பி விசிஷ்டத்துவம் இதுக்கு எப்படிடா வரும்? என்ன சார் சின்ன வயசில் படித்தது சார் சொல்கிறோமா? சில ஞாபகம் இருக்குது, சில ஞாபகம் இல்லை. அப்போ ஞாபகம் இருக்கணுன்றார். நம்ம பாஷையில் ஞாபகம்ன்றோம், விற்பி விசிஷ்டத்துவன்றது ஞாபகம்னு நம்ம சொல்கிறோம். சரி, அது சொல்லலாம்டா, சொல்லலாம்டா. ஆனால் சகிதத்துவம்னா ஒன்றும் இப்படி சேர்ந்துருக்கா கேட்பேன் நீ அடுத்தது. ரெண்டு பேரும் அந்த விற்பி ஞானமும் இந்த சப்த பிரத்தியும் இப்படி சேர்ந்துட்டுருக்கா சார்னு கேட்டேன்னா திருப்பி அப்படி தான் சொல்லி ஆகணும். திருப்பி நீ விசிஷ்டத்துவத்துக்கு வந்து சகிதத்துவம் சொல்கிறேன்னா சகிதத்துவம் கேன பிரகாரன்னு கேள்வி கேட்பேன். சாட்சாத் சகிதத்துவம் ந பவதி, வித்தியமானயோகோ ஏவ சகிதத்துவம் பவதி. அடுத்த கேள்வி வருமே, ரெண்டு பேரும் இருந்தால் தானே சார் சகிதம்னு சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து போயிட்டார், அவர் 10 வருஷம் முன்னாடி கடமானையை கேட்டு அதனுடைய அர்த்த ஞானம் வந்து அதாயிடுது. ஆனால் சம்ஸ்காரம் அவரால் ஏற்பட்ட பாதிப்பு தாங்க முடியல சார்ன்றான். அதனால் இந்த கடமானைய சப்தத்தினால அன்றைக்கி சக்தி கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சக்தி கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 20 வருஷம் கழித்து அவன் பேசணும்னு புரியும், பல புரியும். இதை தான் சொல்கிறார் நாகேஷர். சக்தி கிரகம் இருந்தால் மட்டும் போராதரா, அந்த விற்பி விசிஷ்டமாக இன்றைக்கி கேட்கக்கூடிய சப்த ஞானம் இருக்கணும்னார். இன்றைக்கி கடமானைய கலகலா குழுக்குழுன்னு என்னத்தையோ தெலுங்கில் பேசுகிறான். தெலுங்கு சின்ன வயசில் படித்தது சார்னா. அப்போ ஏன்டா சக்தி கிரகம் இருக்குது, ஆனால் சக்தி கிரக விசிஷ்டத்துவம் எங்கே இல்லை, இந்த ஞானத்துக்கு இல்லை. இன்றைக்கி பேசும்போது மறந்து போச்சு சார். நாப்பி விஸ்மிருத விற்பி கசியா சொல்கிறார். இதெல்லாம் நான் பின்னாடி நான் அன்றைக்கி நல்லா தான் சார் படித்தேன், இன்றைக்கி மறந்து போயிடுச்சு சார்ன்றான். புரிஞ்சுதா? நிறைய காரணம் சொல்கிறார் இதெல்லாம். ஆகத்திய இது எதுக்கு நான் உங்களுக்கு சின்ன பரிஷ்காரம் என்ன பண்ணேன்னா, பழைய பாடத்தில் நான் சொல்லும் பொழுது பிரயுக்தமான சப்தம் வந்து பிரதான காரணம்னு சொன்னேன். பிரயுக்தமான வெறும் சப்தம் கூட இல்லைப்பா, அது வந்து விற்பி விசிஷ்டமான இருக்கணும்னு சொன்னார். அது என்ன முக்கிய காரணம். இது பார்த்தோன்னு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். சாப்தபோதே விற்பி விசிஷ்ட ஞானரூபஸ்ய முக்கிய காரணஸ்ய, அதுதான் முக்கிய காரணம். அதை முன்னாடி நிரூபணம் பண்ணார். முக்கிய காரணத்தை நிரூபணம் பண்ணணும்னா மனசு என்ன பண்ணுவோம், மனுஷன் சேத்தனன்னு சொன்னாலே அடுத்தது ஏதாவது துருன்னு இருக்கணும். குழந்தைங்கள்னாலே விஷமம் பண்ணணும். குழந்தை அது பேய் விஷமம் பண்ணிகிட்டே இருக்குன்றா. குழந்தை அப்படி தான் இருக்கணும் வாஸ்தவத்தில். அதான் அது என்ன, அப்போ மனுஷன்னா அடுத்தது என்னென்னு உங்களை மாதிரி கேட்டுகிட்டே இருக்கணும். பாடத்துக்கு இடைஞ்சல் தான் அது, இருந்தாலும் கேட்கணும். இவரு கேட்கவே விட மாட்டேன்றார், கேட்கவே மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. நீ துருன்னு கேட்கணும், நான் கொஞ்சம் நில்டான்னு சொல்லணும். ரெண்டும் அதுதான் வாழ்க்கை, அதுதான் பாடம். சரியா? ஆனால் என்ன பண்ணார் இவன், அப்போ துருன்னு அடுத்து என்ன முக்கிய காரணத்தை சொல்லிட்டீங்களே, சககாரி காரணம் என்னன்னு இவனுக்கு வருது. அதுக்கு என்ன பேருனா பிரசங்க சங்கத்தின்னு பேர். அப்போ என்ன ஆகிடுது, முக்கிய காரணம் சொன்னோன்னா நம்ம வந்து சககாரி காரணத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுதுன்னு கிரந்தகர்த்தா அவருக்கு தோணிச்சு. அதான்ற சப்தத்தை போட்டாராம். அதை யார் வியாக்கியாத்தா சொல்கிறார், அது ரசிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சாப்தபோதே விற்பி விசிஷ்ட ஞானரூபஸ்ய முக்கிய காரணஸ்ய நிரூபணானந்தரம் சககாரி காரண நிரூபணே பிரசங்கஸ்ய சங்கத்தித்வம் சூச்சயன். சககாரி காரணத்தை நிரூபணம் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்து பிரசங்க சங்கத்தி இருக்குது. சககாரி காரணத்தில் தான் என்ன இருக்குது, பிரசங்க சங்கத்தி இருக்குது. அதனால தான் அதசப்தம் போட்டு பிரசங்க சங்கத்தி நமக்கு இருக்குன்றதை சூச்சனம் பண்ணார். சொல்கிறது யார், இந்த வியாக்கியாத்தா. இதெல்லாம் பெரிய பெரிய கிரந்தங்களில் வரும். பெரிய கிரந்தங்கள் படிக்கும்போது நம்மளால் ரொம்ப இவ்வளோ டீட்டெயில்டாக படிக்க முடியாது. அதனால் இது மாதிரி சின்ன சின்ன கிரந்தம் படிக்கும்போது இதெல்லாம் முடிச்சிடணும். அங்கே வரும்போது பிரசங்க சங்கத்தின்னு சொல்லி முடிச்சிடணும். புரிஞ்சுதா? பிரசங்கஸ்ய சங்கத்தித்வம் சூச்சயன்னாக அத இத்தியாதினா காரணானி. மூலபங்கி எப்படி இருக்குன்னா, அத சாப்தபோத சககாரி காரணானி ஆகாங்ஷா யோக்கியதா ஆசக்தி தாத்பர்யாணி. இப்போ இங்கே ஒரு சின்ன பரிஷ்காரம் பண்ண போகிறார் இந்த வியாக்கியாதா. இப்போ ஏற்கனவே பிரதான காரணத்தில் நாம் என்ன பண்ணோம், முக்கிய காரணத்தில் என்ன பண்ணோம்னா, கடமானையன்ற ஒரு பதத்தை இந்த தேவதத்தன் பிரயோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு யஜ்ஞதத்தன் தெரிஞ்சுட்டாலே போதுன்றது கிடையாது. எனக்கு ஒரு டவுட்டு சார். இது சொல்லிடுறேன் ஒரே ஆன்சர் சொல்லுமா. இந்த விருத்தினா சக்தி லட்சணா வெஞ்சனா. ஆமாம் அதுதான் சொன்னேன் நான் சொன்னேன். சரியா? இப்போ வந்து அங்கே முக்கிய காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது இவன் இந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கணும். யார் ஸ்ரோதாவோ யாருக்கு சாப்தபோதம் ஏற்பட போகிறதோ போகணுமோ
அவனுக்கு வந்து இந்த சப்தத்தை இன்னார் பிரயோகம் பண்ணுறக்கான்னு உங்களுக்கு வாக்கிய பிரத்யக்ஷம் ஏற்பட்டிருக்கணும். என்னது? பத பிரத்யக்ஷமோ வாக்கிய பிரத்யக்ஷமோ ஏற்பட்டிருக்கணும். அதுக்கு என்ன பேர்? பத பிரத்யக்ஷம், வாக்கிய பிரத்யக்ஷம். காதால் அந்த சப்தத்தை கேட்கறது சார். காதால் அந்த சப்தத்தை கேட்டால் மட்டும் போராதரா, இன்னொரு ஞானத்தோட விசிஷ்டமாக இந்த ஞானம் இருக்கணும்னு சொன்னார். விற்பி விசிஷ்டம் ஞானம்னு சொன்னார். சரியா? இப்போ முக்கிய காரணம் சொல்லும் பொழுது ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு நீ சொன்ன இல்லையா? விற்பி விசிஷ்டமாக இருக்கணும்னு சொன்ன இல்லையா? சககாரி காரணம் சொல்லும் பொழுது ஆகாங்ஷா, யோக்கியதா, ஆசக்தி, தாத்பரியம் இந்த 4 தான் காரணம்னு சொன்னியே தவிர இந்த 4த்துடைய ஞானம் காரணம்னு அங்கே மட்டும் சொல்லலையே. புரியுதா? இப்போ நமக்கு என்ன ஏற்பட போகுது? நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சாப்த போதம் ஏற்பட போகுது. சாப்த போதான்றது அது ஒரு டைப் ஆஃப் ஞானம், ஒரு டைப் ஆஃப் நாலெட்ஜ் அது. சரியா? அந்த ஞானம் ஏற்படணும்னா தீபத்துலேருந்து தீபம் வர்ற மாதிரி நமக்கு அப்படி தான் மனுஷன் நீங்கள் யோசிச்சா போகும்போது ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு முதல் க்ஷணத்தில் ஒரு ஞானம் வரும்டா. முதல்ல இவனை பார்ப்பேன், என்ன ருத்ராட்சம் போட்டு, ஓ அப்போ ஏன் ருத்ராட்சம் போட்டுருக்கான், ஓ இவனா, ஓ ருத்ராட்சத்தை ஏன் மேலே போட்டுருக்கான், ஓ இதுக்காகவா, ஏன் பனியனை போட்டுருக்கான். இன்னும் சும்மாவே இருக்காது மனுஷனுடைய மனசு. ஒரு ஞானம், அந்த ஞானத்தில் இன்னொன்று, அந்த அப்படி போயிட்டே இருக்கும். அப்படி ஞானத்தில் அப்படியே ஞானத்துடைய சந்ததி தான் அனுபவமே, வாழ்க்கையே. புரிஞ்சா? பிரதி க்ஷணம், பிரதி அர்த்த க்ஷணம் வந்துட்டே இருக்குது. எவ்வளோ அப்படியே நம்ம மெசேஜ் மாதிரி தான். எத்தனை பேர் நாம் நினச்சிட்டு இருப்போம் இது என்னமோ வரக்கூடிய டெலிஃபோன், எத்தனை டெலிஃபோன் வந்ததுன்னு ரெக்கார்ட் ஆகிடுது, எத்தனை மெசேஜ், ஒரு க்ஷணம் என்னென்ன வருதோ எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஞானமும். சரியா? இப்போ ஆகாங்ஷா யோக்கியதா பார்த்தேன். இப்போ நமக்கு சாப்த போதம்டா. சாப்த போதத்துக்கு காரணம், சாப்த போதம்னா ஞானம், அதுக்கு முக்கிய காரணத்தை பார்த்துட்டோம். அதுக்கான சககாரி காரணம் பார்க்கும்பொழுது அதுக்கு முக்கிய காரணம்னு போது சாப்த போதம்ன்ற அதுக்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தோம்? சப்த பிரத்யக்ஷம்னு பார்த்தோம். சப்த பிரத்யக்ஷம் மட்டும் நினைப்பா விற்பி விசிஷ்டமான சப்த ஜானம்னு சொன்னோம். அப்போ ஒரு விற்பி விசிஷ்டமான சப்த ஜானம் சாப்த போதம்னு சொல்லக்கூடிய சாப்த ஜானத்துக்கு காரணம். ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்துக்கு காரணம் சொன்னோம், முக்கிய காரணத்தில் சொன்னோம். சககாரி காரணத்தில் வரும்பொழுது ஞானமே வரல. ஆகாங்ஷா, யோக்கியதா, ஆசக்தி, தாத்பரியம்னு 4 தான் சொன்னீங்க. இந்த 4 என்னன்னு யோசிச்சு பாருங்க. புரியுதா? பாடம். ஆகாங்ஷான்றது ஆசை, அது ஒரு டைப் ஆஃப் ஆசை. சரியா? யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்ரோதா கையில் இருக்குது. ஏக பதார்த்த ஜானே சதி அபரபதார்த்த இல்லையா? அஸ்ய அர்த்த அஸ்ய அன்வயி அர்த்தः கः இत्येवं ரூபா புருஷனிஷ்டான்னிங்க ஆகாங்ஷா. அப்போ ஆகாங்ஷான்றது ஒரு இச்சா விசேஷம். சரியா? எங்கே இருக்க போகுது? புருஷன்ட்ட இருக்க போகுது. ரைட். யோக்கியதான்னு சொன்னீங்க. யோக்கியதா எங்கே இருக்க போகுதுன்னா அந்த பிரயுக்தமான வாக்கியத்தை இருக்கக்கூடிய 2 பதங்களோ 2க்கு மேற்பட்ட பதங்களோ அந்த பதங்களுடைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தங்களுக்குள்ளே பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு தர்ம விசேஷம் தான் யோக்கியதான்றது. கடம் ஆணைய அப்படின்றடா. அப்போ கட பதார்த்தத்துக்கும் ஆணையன பதார்த்தத்துக்கும் அன்வயிக்கிறதுக்கான ஒரு பொருத்தம். கல்யாணம்னா பொருத்தம் பார்க்குறது இல்லையா? இல்லையா? ஒரு பேசிக்கலாக ஒரு முதல்ல வந்து கல்யாணமா, ஓ யார் தேவதத்தனுக்கும் யஜ்ஞதத்தனுக்குமான்னு கேட்டான்னா என்னடா அது பொருத்தமே இல்லையடா. தேவதத்தனுக்கும் யஜ்ஞதத்தாவுக்குன்னு சொன்னாலே கேள்வி கரெக்டு. அப்போ ஏன் அப்படின்னா வன்ஹினா ஜலேன சிஞ்சத்தின்றான், அங்கே ரைட்டு. வன்ஹினா சிஞ்சத்தின்றான், அங்கே இல்லை. ஏன்? சேச்சனக்கிரியையோட கூட கரணத்வேன அன்வயிக்கிறதுக்கான யோக்கியதா யாருக்கு இல்லை? வன்ஹிக்கு இல்லை. அப்போ இந்த யோக்கியதான்றது எங்கே இருக்க போகுது அப்படின்னா 2 பதங்களுடைய அர்த்தங்கள் இருக்க போகிறது யோக்கியதா. சந்நிதி எங்கே இருக்கணும்னு நினைக்க போகிற? 2 பதங்களில் இருக்கணும். அப்போ சாப்தபோதம்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானத்துக்கு சககாரி காரணம்னு சொல்லக்கூடிய இவா இருக்கால, இதில் யாருமே ஞானம் கிடையாது. ஆகாங்ஷா இச்சாரூபம், அது புருஷன்ட்ட இருக்க போகுது. யோக்கியதா வந்து பதார்த்தங்களில் இருக்க போகுது. ஆசக்தி வந்து பதங்களில் இருக்க பொழுது. ஞானம் இல்லடா, பதார்த்தங்கள்லடா. அன்வைக்கிறது யோக்கியதை வந்து அவள்கிட்ட பரஸ்பரம் தானடா இருக்க போகுது. நீ ஞானத்தில் இருக்கு, நான் நெருப்புனால நான் நெருப்பை கரணமாக கொண்டு நான் தெளிக்க போகிறேன் அப்படின்னு உனக்கு ஞானம் இருக்கலாம்.
நீ நீ நினைக்கலாம், நீ நினைக்கிறதுனால தெளிக்க முடியுமா? அப்போ தெளிக்கிறதுன்றது தர்மம் யார் கையில் இருக்கணும்? ஞானத்தில் திருந்துவியா? அச்சா நீ நேரா கேள்வி கேட்குற இப்போ யோசிக்கணும்ல, புரிஞ்சுதா? அப்போ அதனால் என்னென்ன, ஏண்டா நீ சாப்த போதத்தினுடைய முக்கிய காரணம்னு சொல்லும் பொழுது, அங்கே சொல்லும் பொழுது வாக்கிய பிரத்யக்ஷம் சொன்ன, வாக்கிய பிரத்யக்ஷம் சாதாரணமாக பிரத்யக்ஷம்ன்றது ஒரு ஞானம்தான், அது பாக்கி இன்னொரு ஞான விற்பி விசிஷ்டமாக இருக்கணும்னு சொன்னேன். அப்போ பிரதான ஞானத்துக்கு இந்த ஞானம் காரணம்ன, காரிய ரூபமான ஞானத்துக்கு காரணரூபமாக இந்த ஞானம் தேவைப்படுறதுன்னு. சககாரிய காரணத்தில் வரும்பொழுது ஒன்று இச்சாரூபமாக இருக்குது, ஒன்று பதார்த்த நிஷ்டமான தர்ம விசேஷமாக இருக்குது, ஒன்று பதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தர்மம் சாநித்தியம் காலகிருத்தமானது. இப்படி இருக்கே இது தாத்பரியத்தை விட்டுறேன் நான். ஆச்சா இப்படி இருக்காது. இப்போ நீ என்ன பண்ணுறது அப்படின்னும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, கிரந்தக்காரர் அனுகூலமாக ஒரு பதில் சொல்கிறார். யார்? வியாக்கியாத்தா. இன்னொரு பதில் இல்லை. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆகாங்ஷா யோக்கியதா ஆசக்தி தாத்பரியம்னும் பொழுது ஆகாங்ஷா ஞானம், யோக்கியதா ஞானம், ஆசக்தி ஞானம், தாத்பரிய ஞானம், சககாரி காரணம்னு வச்சுக்கோங்கோ. அப்போ புரியுதா? எனக்கு கடமானய அப்படின்ற இடத்துல கடம் அப்படின்ற வாக்கியத்தை பிரயோகம் பண்ணிட்டான், கடம்ன்ற பதத்தை பிரயோகம் பண்ணிட்டான், ஏகதேசத்தை பிரயோகம் பண்ணிட்டான். பிரயோகம் பண்ணோன்னா கொடம்ன்ற ஞானம் எனக்கு வந்துடுது. முதல்ல ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா, அஸ்ய அன்வயி அர்த்தா அப்படின்னு ஒரு இச்சா வருது. ஆகாங்ஷா ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் இச்சா வரும். அஸ்ய அன்வயி அர்த்தக்கான்னு ஒரு இச்சா வந்ததுக்கப்புறம், இப்படி எனக்கு இச்சா வந்திருக்குன்னு ஞானம் இருக்கணும். ஓ, எனக்கு இது மாதிரி ஆசை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஞானம் ஏற்பட்டால் தான் அடுத்தது என்ன பண்ணுவான்னா, ஆணையன்ற பதார்த்தத்தோடு இதை அன்வயிக்கிறதுக்கு யோக்கியம் மேலே சாப்த போதமானது ஏற்படும். அப்போ அங்கே என்ன பண்ணுங்க, ஆகாங்ஷா ஞானம்னு வச்சுக்கோங்க. யோக்கியதா அந்த பதார்த்தங்களில் இருந்தால் போகாது. அடுத்து நீ கேட்குற கேள்வி. இப்போ யோக்கியதா பரஸ்பர அன்வய யோக்கியதா இருக்குன்ற ஞானம் இருந்தால் தான் சாப்த போதம் மேலே வரப்போகுது. நீ ஒரு ஸ்டெப்பை தாண்டிட்ட, ஆனால் நான் முன்னாடி நில்லுடான்னு. சந்நிதி, இந்த ரெண்டு பதங்களுக்கும் பரஸ்பரம் சாநித்தியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் சாப்த போதத்துக்கு முக்கிய ஆமாம், அதுக்கு முக்கியமான காரியத்துக்கு ஒரு சககாரி காரணமாக இருக்கும். ஆகாங்ஷா யோக்கியதா தாத்பரியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த பதார்த்தங்கள் மொத்த வாக்கியார்த்தத்தில் தாத்பரியம் இருந்தால் போகாது. அந்த வாக்கியார்த்தத்தில் தாத்பரியம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவன் இதை தாண்டா சொல்ல வந்திருக்கான் இதன்னு சொல்லிட்டு அந்த மொத்த வாக்கியார்த்தத்தை வாங்கிக்கோ. அந்த வாக்கியார்த்தத்தில் தான் இவனுக்கு தாத்பரியம் இருக்குது. நான் அப்புறமா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த வாக்கியார்த்தத்தில் தான் தாத்பரியம் இருக்குது, நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ தாத்பரிய ஞானம் வேணும். அப்படி வச்சுக்கோங்க. அதனால தான் முக்தாவளியில் அது மாதிரி சொன்னார்னு பரிஷ்காரம். இதெல்லாம் நம்ம மூலத்தில் பார்க்கல, அதனால் சொன்னேன் நான். இப்போ நான் காரணானி இது காரணதாவச்சேதகானி இத்தியர்த்தா. காரணம்னு சொன்னாலே காரணதாவச்சேதகம். அது பின்னாடி வேறு ஏதாவது பார்த்துக்கலாம். அதான் காரணம்னு சொல்லிட்டு சாப்த போதத்துக்கான சககாரி காரணானி. அப்போ சககாரி காரணம்னு ஒன்று இருக்குது. சககாரி காரணத்தில் சககாரி காரணத்தா இருக்குது. சககாரி காரணத்தாவுடைய அவச்சேதகமாக 4 பேர் இருக்கான். சரியா? ஆகாங்ஷான்னு சொல்லக்கூடிய ஆகாங்ஷா அப்படின்றது ஒரு காரணதாவச்சேதகம். ஆகாங்ஷா காரணதாவச்சேதகம், யோக்கியதா காரணதாவச்சேதகம், சககாரி காரணதாவச்சேதகம், சந்நிதி சககாரி காரணதாவச்சேதிகா, தாத்பரியம் சககாரி காரணதாவச்சேதகம். அப்போ இவன் 4 பேரும் காரணம்னு சொன்னால் காரணம்னு வாங்கிக்காத காரணதாவச்சேதகங்கள்னு வாங்கிக்கோங்கோ. இது ஒரு வியாக்கியா. காரணானி காரணதாவச்சேதகானி இத்தியர்த்தா ஆதாவா தாத்பர்யானி இத்தியஸ்ய தாத்பரிய ஞானானி இத்தியர்த்தா. கிரந்தக்காரர் தாத்பரியம்னு சொல்லிட்டார். சாப்தபோதத்துக்கு இந்த 4ம் சககாரி காரணம்னு நினச்சிக்காதீங்கோ. இந்த 4 விஷேகமான ஞானம் சககாரி காரணம்னு வச்சுக்கோங்கோ. புரிஞ்சுதா? நிறைய இடங்களில் தான் இப்போ
நிறைய இடங்களில் வந்து ஞானம் தாண்டா, ஞான பரியந்தம் நம்ம கொண்டு போனால் தான் நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியும். இப்போ கடத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் மிருத்து காரணமாகும். ஸ்வரூபத்தா கடத்துக்கு வந்து மிருத்து வந்து காரணமாகும். அதாவது ஸ்வரூபத்தகன்னு என்ன அர்த்தம்னா, கடத்துக்கு மிருத்து காரணம்னு நீ தெரிஞ்சுட்டாலும் நீ தெரிஞ்சு காட்டினாலும் கடத்துக்கு மிருத்து தான் காரணம். சில வஸ்துக்கெல்லாம் என்னென்னா ஸ்வரூபத்தா காரணமாக இருக்கும். ஸ்வரூபத்தானா அதுவே நீ தெரிஞ்சுட்டாலும் அவன் அப்படி தான்டா. சரியா? இப்போ வந்து நெருப்பு வந்து சுடுறதுன்னு சொல்கிறா. நெருப்பு சுடுறதுன்னு தெரிஞ்சினதுக்கப்புறம் தான் நெருப்பு சுடுமான்னு இல்லை. தெரிஞ்சுட்டு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும். சிலதெல்லாம் அப்படின்னா நீ தெரிஞ்சுட்டாதான் அது காரணமாகும். அதில் இது ஒன்று. ஆகாங்ஷா வந்து நமக்கு இருக்குன்னு நீ தெரிஞ்சுட்டாதான் அது உனக்கு அந்த ஞானம் என்ன பண்ணும், உனக்கு சாப்த போதத்துக்கு ஒத்தாசை பண்ணும். வெறுமே இச்சை மட்டும் இருந்தால் போராதுன்ற. புரியுதா? அதனால் வந்து அதவா தாத்பர்யானி மூல பங்கி எப்படி இருக்க? மூல பங்கி சாப்தபோத சககாரி காரணானி ஆகாங்ஷா யோக்கியதா சக்தி தாத்பர்யானி இருக்குது. நாம் அர்த்தம் பண்ணும்போது ஆகாங்ஷா யோக்கியதா ஆசக்தி தாத்பரிய ஞானானின்னு சேர்த்துக்கணும். ஆகாங்ஷாதி பிரமேணாபி சாப்தபோத தர்சனேன ஸ்வரூபத்தா தேஷாம் காரணத்வா பாவேன தத் ஞானானாமேவ காரணத்வ ஸ்வீகாராத். ஆகாங்ஷாதி பிரமேணாபி சாப்தபோத தர்சனேனன்றார். இவனுக்கு வாஸ்தவத்தில் ஆகாங்ஷா இல்லை, ஆகாங்ஷா இருக்குன்ற மாதிரி நினச்சின்றவே சாப்தபோதம் வந்துடுது. ஆகாங்ஷாதி பிரமேணாபி சாப்தபோதா திருஷ்யத்தே. அப்போ ஸ்வரூபத்தா தேஷாம் காரணத்வா பாவேன. ஸ்வரூபத்தான எப்படி மண்ணுக்கு கடத்துக்கு மண்ணானது ஸ்வரூபத்தா காரணமாக இருக்கோ, ஸ்வரூபத்தா காரணம்னு சொன்னால் என்னென்னா, நீ தெரிஞ்சுட்டாலும் தெரிஞ்சு காட்டினாலும் காரணம்னு ஒன்று இருந்தால் காரியம் வந்தே தீரும். அதுக்கு வந்து ஸ்வரூபத்தா காரணம்னு பேர். இப்போ இதை எடுத்துக்கோங்க, விளக்கு எடுத்துக்கோங்க. பிரகாஷா அந்தகார நிவர்த்தி ரெண்டு எடுத்துக்கோங்க. பிரகாஷான்றது காரணம், அந்தகார நிவர்த்தின்றது காரியம். பிரகாஷம்ன்ற ஒரு காரணம் இருந்ததுன்னா அந்தகார நிவர்த்தி ஸ்வதா வரும். சுவாமின்னு இல்லை, நான் வந்து பிரகாஷம் இருந்தால் மட்டும் போராது, பிரகாசமானது அந்தகாரத்தை நிவர்த்தனம் பண்ணணுன்னு நான் தெரிஞ்சுட்டாதான் அது என்ன பண்ணுன்னா அந்தகாரத்தை நிவர்த்தனம் பண்ணும். அப்படி உண்டா? இல்லை. சரியா? அப்போ அந்த இடத்துல ஸ்வரூபத்தா அது என்னவாயிடுது? புரிஞ்சுதா? இப்போ திருப்பி நான் கொஞ்சம் மறுபடியும் ஒரு நிறைய சொன்னாலும் சிரமமாக இருக்கு. ஆகாங்ஷா யோக்கியதா ஆசக்தி தாத்பரியம் இருக்க இந்த நாளும் ஸ்வரூபத்தா காரணம்னு சொன்னால், ஸ்வரூபத்தா காரணம்னு சொன்னால் என்ன கஷ்டம்? இல்லை ரெண்டு அது பரவாயில்ல. இங்கே இந்த நாளும் ஸ்வரூபத்தா காரணம்னா என்ன கஷ்டம் அப்படின்னா, என்ன கஷ்டம்னா ரெண்டு கஷ்டம் வரும். காரணம்னு இருந்தால் காரியம் வரணும். ஒரு காரியத்துக்கு இப்படி புரிஞ்சுக்கோங்க, இப்படி காரிய காரண பாவத்தை இப்படி நாம் மனசில் புரிஞ்சுக்கணும். இந்த காரியம் நடக்கணும்னா இவர் தான் காரணம் அப்படின்னு நாம் ஒத்துண்டால் என்ன என்ன ஏற்படும்னா, ரிவர்ஸில் யோசிக்கணும். இந்த காரணம் இருக்கும் பொழுதெல்லாம் காரியம் உண்டாகியே தீரணும். புரியுதா? திருப்பி நான் மாற்ற சொல்கிறேன், எங்கேயோ கவனிக்கிறீங்க நீங்கள். அந்தகார நிவர்த்தின்ற ஒரு காரியத்துக்கு தீப பிரகாசம் காரணம் அப்படின்னு சொன்னால் கரெக்டு. தீப பிரகாசம் காரணம், ஸ்வரூபத்தக காரணம், கரெக்டு. ஸ்வரூபத்தக காரணம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் அங்கே நேர்ந்தே தீரும். அது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, தீப பிரகாசம் இருக்கும் பொழுதெல்லாம் அந்தகார நிவர்த்தி நிச்சயமாக ஏற்படணும். தீப பிரகாசம் இருக்கும் பொழுதெல்லாம் அந்தகார நிவர்த்தின்றது நிச்சயமாக ஏற்பட்டால்தான் அந்தகார நிவர்த்திக்கு வந்து தீப பிரகாசமானது காரணம்னு சொல்ல முடியும். இது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம் என்னன்னா, அந்தகார நிவர்த்தி ஏற்படுற இடத்துலலாம் தீப பிரகாசம் இருந்தே தீரணும். தீப பிரகாசத்தை காட்டிலும் வேறு யாரும் இருக்கக்கூடாது.
திருப்பி சொல்லட்டோமா? அந்தகார நிவர்த்தின்னு ஒரு காரியம். இந்த அந்தகார நிவர்த்தின்ற ஒரு காரியத்துக்கு தீப பிரகாசம்ன்றது காரணம் அப்படின்றத நாம் அடித்து சொல்லணும்னு சொன்னோன்னா 2 விஷயம் அங்கே நிகழணும். என்ன 2 விஷயம் அங்கே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ன செக் பண்ணிக்கணும்னா, எப்பப்பெல்லாம் தீப பிரகாசம் இருக்கோ அப்பப்பெல்லாம் அந்தகார நிவர்த்தி நிச்சயமாக ஏற்படணும். ஒன்று. எப்பப்பெல்லாம் அந்தகார நிவர்த்தி இருக்கோ அந்த இடத்துல தீப பிரகாசம் இருக்கணும். தீப பிரகாசத்தை காட்டிலையும் வேற யாரும் இருக்கக்கூடாது. தீப பிரகாசத்தை காட்டிலையும் வேற யாரும் இருக்கிற நேரத்துலையும் அந்தகார நிவர்த்தி வரும்னு சொன்னால் அந்தகார நிவர்த்திக்கு தீப பிரகாசம் தான் காரணம் சொல்ல முடியாது. இல்லை நிறைய பேர் இவரும் ஒருத்தர் 10ல் 11ன்னு சொல்லிடும். புரிஞ்சுதா? ஓகே. காரிய காரணம், இந்த காரியத்துக்கு இது காரணம், இதுதான் காரணம்னு சொல்கிற இடத்துல இப்படி வரணும். காரணம் இருக்கிற இடத்துலலாம் காரியம் வரணும். அந்த காரியம் வர்ற இடத்துலலாம் அந்த காரணம் இருக்கணுமே தவிர தத் வெத்திரிக்தமாக வேறு யாரும் இருக்கக்கூடாது. சரியா? இப்போ இங்கே வாங்கோ. இப்போ சாப்தபோதம்னு சொல்லக்கூடிய காரியத்துக்கு, சாப்தபோதம் சொல்லக்கூடிய காரியத்துக்கு சககாரி காரணமாக ஆகாங்ஷாதி 4 பேர் சககாரி காரணங்கள் அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆகிடும்னா, இந்த 4 சககாரி காரணங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சாப்தபோதம்னு சொல்லக்கூடிய காரியம் வரணும். நம்பர் 1. சாப்தபோதம்ன்ற காரியம் வர இடத்துல இந்த 4 தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. சரியா? அப்படி தானே? அப்படி இல்லைன்னு சொல்கிறார் இந்த வியாக்கியாதா. என்ன சொல்கிறாருன்னா, ஆகாங்ஷா இல்லைப்பா அவன்கிட்ட, ஆகாங்ஷா பிரமம் இருக்குது. வாஸ்தவத்தில் ஆகாங்ஷா இல்லை அவனுக்கு, ஆகாங்ஷா இருக்குன்னு தப்பாக நினச்சிட்டான் அவன். அப்போ அந்த ஆகாங்ஷா பிரமம் இருக்குது. ஆகாங்ஷா பிரமம் இருக்கிற இடத்துல கூட சாப்தபோதம் உங்களுக்கு வருது. அப்போ என்ன ஆகிடும்னார், ஆகாங்ஷா தான் சாப்தபோதத்துக்கான சககாரி காரணம்னு அடித்து நம்மளால் சொல்ல முடியல. ஆமாம், ஆகாங்ஷா பிரமஹானா இப்போ வாஸ்தவத்தில் அஸ்ய அன்வயி அர்த்தா கஹான்னு இருக்கு இல்லையா? வஸ்துதா இந்த பதார்த்தத்துக்கு இன்னொரு பதார்த்தத்தினுடைய ஆகாங்ஷா இல்லவே இல்லைடா. இந்த பதார்த்த ஞானம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ததர்த்த அன்வயி அர்த்தா வித்தியதே இல்லை. அந்த அன்வய அர்த்தம் விஷயகமான உனக்கு இச்சா வருது இல்லையா? அதுக்கான பிரசக்தியே இல்லைடா. இதுக்கும் இவன் என்னமோ திடீர்னு ஆகாங்ஷா இருக்கிற மாதிரி, ஆகாங்ஷா இல்லைடா ஆகாங்ஷா இருக்கிற மாதிரி நினச்சுட்டான். நினச்சின்ற இடத்துல சாப்தபோதம் வந்துடுது. அப்போ என்ன எடுத்து உங்களுக்கு சாப்தபோதத்துக்கு ஆகாங்ஷா தான் காரணம்னு இல்லை, ஆகாங்ஷா பின்னமான ஆகாங்ஷா பிரமஸ்தலத்தில் கூட என்ன வந்துடுது, சாப்தபோதம் உங்களுக்கு வர்றதுனால ஆகாங்ஷாவை நாம் சாப்தபோதத்தினுடைய சககாரி காரணம்னு ஒத்துக்க முடியலை. அதனால் என்ன பண்ணலான்றார், ஆகாங்ஷாவை ஒத்துக்காதீங்க, ஆகாங்ஷா ஞானத்தை ஒத்துக்கோங்க. ஆகாங்ஷா இருக்குன்னு திருடமான ஞானம் வந்துடுத்துன்னா அந்த ஆகாங்ஷா விஷயகமான ஞானம்தான் சாப்தபோதம்னு சொல்லக்கூடிய காரியத்துக்கு சககாரி காரணம். யோக்கியதா ஞானம்தான் உங்களுக்கு இதுக்கு சககாரி காரணம். சந்நிதி ஞானம்தான், தாத்பரிய ஞானம்தான் ஒத்துக்கோங்கன்னு திட்டமாக போட்டிருக்கார். முக்தாவளியில் வேணால் நீங்கள் பாருங்கன்றார். சொல்கிறார், காரணதா முதல் பட்சம் காரணதாவச்சேதகானி இத்தியர்த்தான்னு சொல்லி முடிச்சார். அதவா தாத்பர்யானி இத்தியஸ்ய தாத்பரிய ஞானானி இத்தியர்த்தா ஆகாங்ஷாதி பிரமேணாபி ஆகாங்ஷாதி பிரமः ஆகாங்ஷா பிரமः யோகியதா பிரமः ஆசக்தி பிரமः தாத்பரிய பிரமः ஆகாங்ஷாதி பிரமேணாபி சாப்தபோத தர்சனேன ஸ்வரூபதः தேஷாம் காரணத்துவ அபாவேன, ஸ்வரூபத்தः காரணத்துவம் இல்லை. சரியா? ஸ்வரூபத்தः காரணத்துவம் யாருக்கு இருக்குது? தீப பிரகாசத்துக்கும் அந்தகார நிவர்த்திக்கும். ஸ்வரூபத்தः தீப பிரகாசத்துக்கு அந்தகார நிவர்த்தின்ற காரியம் பிரதி ஸ்வரூபத்தः காரணத்துவம் வித்தியதே. சரியா? நீ தெரிஞ்சின்றாலும் தெரியாட்டினாலும் அது தன் காரியத்தை பண்ணிண்டே போகும். அப்படின்னா ஸ்வரூபத்தः இல்லையா? ஸ்வரூபத்தः சிஷ்யன் ஸ்வரூபத்தः சக சிஷ்யா வித்தியதே அப்படின்னா என்ன அர்த்தம்னார்,
வாத்தியார் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவன் மட்டும் தன்னுடைய காரியத்தை ஒழுங்காக பண்ணிட்டு இருப்பான். அது ஸ்வரூபதா. வாத்தியார் இருக்கின்றார் தெரிஞ்சுண்டாதான் அவன் இங்கே வந்திருக்கான்னு வாத்தியார் தெரிஞ்சுட்டுருக்கார் அப்படின்றத அவன் தெரிஞ்சுண்டாதான் ஒழுங்காக இருப்பான். அது ஸ்வரூபதா கிடையாது. அது அவன் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா ஒரு மாதிரி நடந்துருப்பான், இல்லைன்னு தெரிஞ்சுட்டா வேறு மாதிரி நடந்துருப்பான். சரியா? இந்த வித்தியாசம் புரிஞ்சுதா? அப்போ அத்தः தேஷாம் காரணத்வாபாவேன தத் ஞானானாமேவ காரணத்துவ ஸ்வீகாராத் அதையேவ முக்தாவள்யாம் ஆசக்தி ஞானம் யோக்யதா ஞானம் ஆகாங்ஷா ஞானம் தாத்பரிய ஞானம் ச சாப்தபோதே காரணம் இது உக்தம். நாம் என்ன பண்ணுறோம்? நாம் வேறு கிரமம் சொல்லணும். நாம் ஆகாங்ஷா யோக்யதா ஆசக்திகின்னோம். அவர் ஆசக்தி யோக்யதா ஆகாங்ஷான்னு சொல்லணும். சரியா? கிரமம் மாறுது முக்தாவளிக்கும் நம்ம கிரந்தத்துக்கும். வாக்கிய சமய கிராஹிகா ஆகாங்ஷான்னு இப்போ சப்தபோத சககாரி காரணத்துக்கான ஒரு முக்கியம் சாமான்யமான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு விசிஷ்ய சொல்ல ஆரம்பிக்கிறார். வாக்கிய சமய நடத்தியாச்சு, வியாக்கியான ரீதியாக பண்ண ஸ்ரீ குரு சார். ஆகாங்ஷா பிரம்மஹா அப்படின்றதுக்கு உதாரண வாக்கியம் முக்தாவளியை பாருங்கள்.